வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ரவா தோசை, ஆனியன் ரவா தோசை தான் பார்க்க போறோம். அது நான் சின்ன பாத்திரத்தில வச்சதுனால இப்படி இருக்கான்னு தெரியல என்னோட ஃபோன்ல. அது ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஆளுக்கு செய்றது தான். அதில வந்து 3/4 கப்பு ரவை, 1/2 கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு அ மைதா, அ பச்சை மிளகாய், மிளகு, கொஞ்சம் சீரகம், இஞ்சி துருவி போட்டது, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம், உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஒரு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி ஒரு 10 மினிட்ஸ் போதும் ஊற வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து நான் வந்து ஒரு ஒரு 5 தோசை வந்தது இதில். 5 தோசை வரும். 5 தோசை வரா மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் நான். லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு ஆனியன் போட்டுக்கோங்க. நீங்கள் இதில் போட்டிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் தோசை வார்த்து அது மேலே தூவிண்டாலும் சரி, எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனால் இது போட்டு பண்ண நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் ஆன உடனே கடாயை எடுத்து தோசை தவா காஞ்ச உடனே இது ஒரு டம்ளரில் ஊற்றி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எங்கெங்கே ஹோல்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு 2 பக்கமும் திருப்பி எடுங்க. எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் திருப்பி எடுத்திங்கன்னா நமக்கு அழகான கிறிஸ்பியான ரவா தோசை செம்மையாக இருந்தது. நான் 2 போட்டு உங்களுக்கு வார்த்து காட்டியிருக்கேன். ஆனியன் ரவா தோசை ரெடி.